இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபோட்டோஷூட். ஒரே மாதிரியான ஃபோட்டோஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில் இது மாதிரி ஒரு சில எக்ஸ்பெரிமெண்டல் ஃபோட்டோஷூட் பண்ணுறது நம்ம ரொட்டீன் ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல் பிரேக் எடுக்கிற மாதிரி. நம்மளோட ஸ்கில் செட் கேப்பபிலிட்டியை நாமளே செல்ஃப் செக் பண்ணிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அஃப்கோர்ஸ் பிரேக் ஒரு அமேசிங் ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும் நம்ம தொடர்ந்து எஃபிஷியண்ட்டாக ஓடுறதுக்கு. ஆல்ரெடி இந்த ஃபோட்டோஷூட்டோட பர்பஸே ஏதாவது புதுசாக பண்ணுங்கிறது தான். ஐ மீன் இது வரைக்கும் நாங்கள் பண்ண ஃபோட்டோஷூட்டில் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபார் த லைட் ஃபால் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போது சப்ஜெக்டோட பேக்கில் இருக்க லைட் ஆஃபில் இருக்கு அண்ட் இப்போ ஆன். இதனால சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் ஒரு செப்பரேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட்க்கு ஒரு டைமென்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா லைட் இஸ் எவ்ரி திங். ஆல்ரைட், இந்த ஷூட்டில் டோட்டலாக 6 லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 கண்டினியூஸ் லைட் Godox SL60 அண்ட் ஃப்ளாஷ் லைட்ஸ் Godox AD600ல 2, Godox SK 400ல 2 லைட், SoftBoxes 85 cm அண்ட் 105 cm ஃப்ரம் Jenie பியூட்டி பாக்ஸ். இந்த 2 SoftBoxோட ரிவ்யூமே ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரிஃப்ளெக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் சீரீஸில் சப்ஜெக்ட் மேலே லைட் சாஃப்டாகவும் ஃபால் ஆகணும், அட் த சேம் டைம் ஹார்ட் ஷேடோவும் கிரியேட் ஆகணுங்கிறது தான் எக்ஸ்பெரிமெண்ட்டே. ஸோ சாஃப்ட் லைட்டுக்கு அஃப்கோர்ஸ் சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணியாச்சு அண்ட் மாடல் லெஃப்ட்டில் ஹார்ட் ஷேடோ கிரியேட் பண்ண மட்டும் ஒரு லைட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு யூஸ் பண்ண மாடிஃபையர் ஸ்டாண்டர்ட் ரிஃப்ளெக்டர் கப் வித் கிரிட் அண்ட் ரிசல்ட் இதோ. இந்த சீரீஸ் ஆஃப் ஷார்ட்ஸில் சேலஞ்சிங்காக இருந்தது இந்த காகுல்ஸ் மேலே ரிஃப்ளெக்ஷன் வராமல் லைட்டை ப்ளேஸ் பண்ணுறது தான். இதுக்கு அடுத்து வர ஷார்ட்ஸ்க்கு லைட்டை ஈவன் மோர் ஹார்டர் ஆக்கணும்னு டிசைட் பண்ணோம். ஸோ சாஃப்ட் பாக்ஸ்க்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் ரிஃப்ளெக்டர் கப் வித் கிரிட்டை கீ லைட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த சேம் லைட் செட்டப்பில் இன்னும் ஒரு சில ஷார்ட்ஸ். லைட் லீக் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஷாட்டில் லைட் கிளாஸ் வழியாக ட்ராவல் ஆகி சப்ஜெக்ட் மேலே லீக் ஆகணும் அண்ட் அந்த லைட் லீக்கை கேப்சர் பண்ணுங்கிறது தான் இந்த ஷாட்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டே. இந்த கிளாஸில் இருக்க லிக்விட் ஜஸ்ட் அ ஹேண்ட் சானிடைசர் அண்ட் இந்த லைட்டை நேரோ டவுன் பண்ண Godox கோபோ ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் லைட்டோட லீக்கை நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பிளேஸ் பண்ணுறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அண்ட் ரிசல்ட் இதோ. நெக்ஸ்ட் ஷாட்டில் பேக்ரவுண்டுக்கு ஒரு லைட் ஜஸ்ட் டு சேஞ்ச் த கிரே பேக்ரவுண்ட் டு ஒயிட் அண்ட் இந்த டைம் லைட் லீக்கோட பிளேஸ்மெண்ட்டை ஐயில் வர மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஒரு ஷாட். இதில் ஐயோட டெக்ஸ்சர் பியூட்டிஃபுல்லாக ரிவீல் ஆகி வந்து இந்த ஷாட்டுக்கு ஒரு வாவ் ஃபேக்டர் ஆட் பண்ணிடுச்சு. இதுலேயும் இன்னும் ஒரு சில சிமிலர் ஷாட்ஸ். நெக்ஸ்ட் ஷாட்டில் கோபோ ப்ரொஜெக்டருக்கு பதிலாக ஒரு ஸ்மாலர் சைஸ் LED டார்ச் லைட்டில் CTO ஜெல் ஆட் பண்ணி ஒரு சில ஷாட்ஸ். Next, another model with same Gobo projector light setup and styling lo oru sila changes, oru sila shots. I don't trust myself not up to
நெக்ஸ்ட் அகைன் கோபோ ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறோம். லைட்டை சப்ஜெக்டோட ஐயில் மட்டும் பியூட்டிஃபுல்லாக க்ளோ ஆக வச்சு ஒரு அமேசிங் ஷாட். இந்த சேம் ஷார்ட் போஸில் ஒரு சில வேரியேஷன்ஸ், ஒரு சில ஷார்ட்ஸ். Superb soft experiment. Next ஒரு simple light setupல ஒரு சில superb soft shots. By the way, இந்த ஷூட்டுக்கு அமேசிங்காக மேக் ஓவர் பண்ணது நந்தினி ராஜு. இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் kalwon_beauty அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டீமோட சோஷியல் மீடியா ஹேண்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கோபோ எக்ஸ்பெரிமெண்ட். அகெயின் கோபோ ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த டைம் ப்ரொஜெக்டரில் ஒரு ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் ஆட் பண்ணி மாடலோட ஒன் சைடு ஃபேஸில் மட்டும் லைட் ஃபால் ஆகிற மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரமாட்டிக் ஷாட் வித் another கிளாஸ் பாட்டில் வழியாக லைட் லீக் சப்ஜெக்ட் மேலே ஃபாலோ ஆகிற மாதிரி. அண்ட் இந்த சீரீஸ் ஃபுல்லாக லைட்டோட பொசிஷனை பல டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வர வரைக்கும். ஹேர் டாஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஷூட்டோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் மிஸ்டர் கணேஷ். இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் Ganesh_hair_architect. மாடலை சேம் போஸ்டில் இருக்க சொல்லிட்டு ஹேரை டாஸ் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்தோம். கண்டிப்பாக இந்த செஷன் அல்டிமேட் ஃபன்னாக இருந்தது. இந்த ஹேர் டாஸ் சீரீஸில் என்னோட ஃபேவரட்னா இந்த 2 ஷாட்டும் தான். இந்த 2 ஷாட்டும் ஏன் பிடிச்சதுன்னு ரீசன்லாம் சொல்ல தெரியல, பட் பிடிச்சிருக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபோட்டோ ஷூட் வித் Canon EOS R5 உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ரெகுலர் ரொட்டீன் ஷூட்லேருந்து ஒரு பிரேக் எடுக்கவும், உங்களோட தாட் ப்ராசஸை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கவும் நீங்களும் இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபோட்டோ ஷூட் பண்ணி என்னை டேக் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் உங்களோட அவுட்புட்ஸை பார்க்க. அண்ட் இந்த ஷூட்லேருந்து உண்மையிலேயே நீங்கள் ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வழக்கம் போல் மறுபடியும் உங்களை இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, be creative and productive. This is Chandrubharathy from Focuz Studios, signing off.